எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் 2026 பட்ஜெட் நடந்த FWC 2026 பட்ஜெட் நடந்த FWC இரண்டாம் தவணை பேப்பரை பார்த்துட்டு இருக்கேன். பேப்பர் விளக்கங்கள் பார்த்துட்டு FWC பேப்பர் விளக்கங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே 10 MCQ முதல் 10 MCQ பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது நம்ம 11வது MCQ. 2026 FWCக்கு நடந்த இரண்டாம் தவணை பேப்பர்ல 11வது MCQ. சரி, 11வது MCQ எடுங்க. என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா, அலுமினியம் குளோரைட், அலுமினியம் குளோரைட் AlCl3 பற்றிய பின்வரும் கூட்டுக்களில் தவறானது எதுன்னு கேட்கான். அலுமினியம் குளோரைட் பற்றிய பின்வரும் கூட்டுக்களில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்கான். சரி, முதலாவது கூட்டு என்ன சொல்றான்டா, அது வாயு நிலையில் இரு பகுதிய மாதலுக்கு உட்பட்டு Al2Cl6 ஆக காணப்படும் சொல்றான். அதாவது வாயு நிலையில 2 AlCl3 கேஸ் வந்துட்டு இரு பகுதி மாதலுக்கு உட்பட்டு என்ன செய்யணும்னா Al2Cl6 கேஸா மாறும். சரி, இதான் கத்திரிக்காய். இதான் அவன் சொல்றான். சரிதானே, வாயு நிலையில என்ன செய்யுது, 2 AlCl3 கேஸ் வந்துட்டு Al2Cl6 கேஸா மாறுது. இந்த கூட்டை தான் அவன் என்ன சொல்றான், முதலாவது கூட்டுல சொல்லலாம். இந்த கூட்டு சரியா பிள்ளையா? இந்த கூட்டம் சரி. வாயு நிலையில என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, 2 அலுமினியம் குளோரைட் மூலக்கூறுகளுக்கு இடையில 2 அலுமினியம் குளோரைட் செல்களுக்கு இடையில ஒரு ஈதர் பங்குத்தோல பிணைப்பு உருவாக்கப்பட்டு அது வந்து என்ன செய்யும், Al2Cl6 காணப்படும். சரி, முதலாவது சரி. ரெண்டாவது என்ன சொல்றான்டா, அது நீர்மய அமோனியாவுடன், அதாவது அமோனியா கரைசல், சரி, நீர்மய அமோனியா கரைசலுடன் வீழ்படிவை தோற்றுவிக்கும். எனினும் அவ்வீழ்படிவு மிகையான அமோனியாவில் காரையும் சொல்றீங்க. சரி, அந்த வீழ்படிவு மிகையான அமோனியாவில் காரையும் சொல்ற. அதாவது நீ அமோனியா கரைசல்ல, சரிதானே, அமோனியா கரைசல்ல அலுமினியத்தை போட்டேன்னு, அதாவது அலுமினியம் குளோரைடை போட்டேன்டா, அமோனியா கரைசல்ல அலுமினியம் குளோரைடை போட்டேன்டா, அங்க என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவு கிடைக்கும். வெள்ளை வீழ்படிவு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு வெள்ளை வீழ்படிவு கிடைக்கும். கிடைச்சது பிறகு அது மிகை அமோனியாவுள்ள கரையும் சொல்றான். மிகை அமோனியாவுள்ள இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்துகிட்டு கரையாது. மிகை அமோனியாவுள்ள இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்துகிட்டு கரையாது. சரிதானே, கரை அது. ஆனா என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, NaOH போன்ற வன்காரங்கள்ல என்ன செய்யும், NaOH போன்ற வன்காரங்கள்ல இவர் வந்துகிட்டு கரையும். NaOH போன்ற வன்காரங்கள் என்ன செய்யும், இவர் வந்து கரைவாரு. மிகை அமோனியாவுல கரைய மாட்டார். அடுத்தது, இது ஒரு லூயி அமிலமாக தொழிற்படக்கூடியதுன்னு சொல்லலாம். லூயி அமிலமாக தொழிற்படக்கூடியது. அலுமினியம் குளோரைட்ல பார்த்தீங்கன்னா AlCl3 அலுமினியம் குளோரைட்ல பார்த்தீங்கன்னா அலுமினியத்துல 6 இலத்திரம் தான் இருக்கும். அலுமினியத்துல வலுவோரோட்ல பார்த்தீங்கன்னா 6 இலத்திரம் தான் இருக்குது. அலுமினியம் குளோரைட்ல அலுமினியத்தை வலுவோரோட்ல பாரு 6 இலத்திரம் தான் இருக்கும். அட்டமம் வந்துட்டு பூர்த்தியாக இருக்காது. 6 இலத்திரம் தான் இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன செய்யலாம், 6 இலத்திரம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் மேலதிகமா அவருக்கு என்ன செய்யலாம், 2 இலத்திரம் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா. அட்டமம் பூர்த்தி ஆகிறதுக்கு என்ன செய்யுது, 2 இலத்திரம் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவ இன்னொருத்தட்ட இருந்து அவர் என்ன செய்யுது, அலுமினியம் குளோரைட்ல இருக்கிற அலுமினியம் வந்துட்டு 2 இலத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காரு. நம்மளுக்கு என்ன சொல்லலாம்டா, இது வந்துட்டு அலுமினியம் குளோரைடு வந்து லூயிட அமிலமா தொழிற்படும் சொல்லலாம். லூயிட அமிலமா தொழிற்படும் சொல்லலாம். அடுத்தது, அலுமினியம் குளோரைட் நீரில் கரைக்கும் போது பெறப்படும் கரைசலுக்கு, அலுமினியம் குளோரைட் நீரில் கரைக்கும் போதோ பெறப்படும் கரைசலுக்கு சோடியம் கார்பனேட் இடுகையில் வாயு வெளியேற்றம் அவதானிக்கப்படும் சொல்றேன். சரிதானே, சரி. இதுல நீ அலுமினியம் குளோரைட், சரிதானே, அலுமினியம் குளோரைட் நீர்ல கரைக்க போகல, அது என்ன செய்யும்டா, அலுமினியம் 3+ அரிக்கும். அது வந்துட்டு என்ன செய்யணும், நீரை வந்துக்கிட்டு அலுமினியம் 3+ வந்து நீரை என்ன செய்யும் சொல்லிட்டோம்னா நீர் பகுப்படைய செய்யும். நீரை வந்துக்கிட்டு என்ன செய்யும் சொல்லிட்டோம்னா நீர் பகுப்படைய செஞ்சு அது அலுமினியம் ஹைட்ராக்சைடு உருவாக்கி என்ன செய்யும், அடுத்தது H+ விடுவிக்கும். இதுக்கு நீ Na2
CO3 சரிதானே Na2CO3 போட்டேன்டா இதுக்கு வந்துட்டு Na2CO3 போட்டேன்டா அது என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்துக்கிட்டு வெடிவிக்கும் Na2CO3 போட என்ன செய்யும் அங்க கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்துட்டு அதை என்ன செய்வார் வெடிவிப்பாரு கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிவிப்பாரு நாலாவது என்ன சரி நாலாவது சரி அடுத்து அஞ்சாவது என்ன சொல்றேன்டா அலுமினியம் குளோரைடின் பங்கிட்டு இயல்பு காரணமாக Al3+ அயனின் உயர் ஏற்ற அடர்த்தி ஆகும் ஓகே Al3+ அயன் வந்துட்டு என்ன இருக்கும் சொன்னா உயர் ஏற்ற அடர்த்தி இருக்கும் சொன்னாங்க 3+ இருக்காரு 3+ இருக்காரு ஆரையும் குறையுது தானே ஆரையும் குறையுது ஏற்றம் வந்துட்டு 3+ ஆகுது அங்க அந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா ஏற்றத்தை வந்துட்டு ஆரையால பிரிக்க போகல கணவரோட பிரிக்க போகல அங்க வந்துட்டு உயர் ஏற்ற அடர்த்தி காணப்படும் உயர் ஏற்ற அடர்த்தி காணப்படும் அஞ்சாவது கூட்டம் சரி கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா பிழையான கூட்டு தவறான கூட்டு கேட்டு எது தவறான ரெண்டாவது கூட்டு தவறான கூட்டு ரெண்டாவது கூட்டம் தவறானது கூட்டு 11வதுக்கு ரெண்டாவது கூட்டம் வரைக்கும் 11வதுக்கு ரெண்டாவது விட 11வதுக்கு இரண்டாவது விட அடுத்த 12வது கேள்வி எடுங்க 12வது கேள்வி என்ன சொல்லலாம் உயர் வெப்பநிலையில் CA3OH ஆனது உயர் வெப்பநிலை CA3OH ஆனது மெதேன் ஆனது பின்னொரு சமன்பாட்டுக்கு அமைய மெதேன் ஆனது பின்னொரும் சமன்பாட்டுக்கு அமைய COH2 ஆகிய கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் ஆகிய வாயுக்களாக பிரிகடைய கூடியது தாக்கத்தை தந்திருக்கான் என்ன தந்திருக்கான் தாக்கத்தை கீழே தந்திருக்கான் இதான் தாங்க தந்திருக்கான் இதுக்குரிய வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்திருக்கான் டெல்டா H வந்துட்டு +128 கிலோஜூல் மூல் -1 தந்திருக்கான் +128 கிலோஜூல் மூல் -1 தந்திருக்கான் டெல்டா H +128 கிலோஜூல் மூல் -1 என்ன அர்த்தம் இந்த தாக்கம் வந்துகிட்டு ஒரு அகவெப்ப தாக்கம் இந்த தாக்கம் வந்துட்டு ஒரு அகவெப்ப தாக்கம் இந்த தாக்கம் வந்துட்டு ஒரு அகவெப்ப தாக்கம் சரிதானே சரி இதுல பாரு அவன் என்ன சொல்றான் நம்ம முதலாவது கூட்டம் என்ன சொல்றான் ஓகே 64 கிராம் மெதேன் மேற்காட்டியவாறு 64 கிராம் மெதேன் மேற்காட்டியவாறு முற்றாக பிரிகை அடையும் போது உள்ளடக்கப்படும் வெப்பம் 256 கிலோ ஜூலிலும் பார்க்க குறைவானதாகும் சொல்லலாம் இந்த கூட்டு சரியா பிள்ளையா சரி இங்க பாரு இதுல இவர் ஒரு மூலுக்கு தான் நம்மளுக்கு என்ன செய்யுது 128 கிலோ ஜூல் சக்தி என்ன செய்யுது வெளியேறுது இவர ஒரு மூலுக்கு தானே செய்யுது 128 கிலோ ஜூல் சக்தி வந்துகிட்டு வெளியேறாரு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 64 கிராம் சரிஜனா 64 கிராம் இருந்தா இதுல எத்தனை மூல் வருது இதுல பாத்தீங்கன்னா இதுல மூலத்தின் எத்தனை வருது விதையில மூலத்தின் 32 கிராம் மூல் -1 32 கிராம் மூல் -1 அப்ப என்ன செய்யுது இல்ல 2 மூல் வந்துகிட்டு என்ன 2 மூல் அப்போ ஒரு மூல் 2 மூலுக்கு தான் 64 கிராம் சொல்லிச்சுன்னா 64 கிராம் எது என்ன சொல்ற 2 மூலுக்கு கதைக்கான் அப்ப 2 மூலுக்கு 256 கிலோ ஜூல் சக்தின்னு சொல்றான் 2 மூலுக்கு 256 கிலோ ஜூல் சக்தின்னு சொல்றான் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு மூலுக்கு எத்தனை 128 ஒரு மூலுக்கு 128 32 கிராமுக்கு 128 64 கிராமுக்கு எவ்வளவு வருவாரு 64 கிராமுக்கு 256 கிலோ ஜூல் சக்தி வந்துட்டு என்ன செய்வாருன்னா இந்த தாக்கத்துல இருந்து வெளியேறுவார் சோ இந்த தாக்கத்துக்கு என்ன செய்ய உள்ளெடுக்கப்படும் என்ன இந்த தாக்கத்துக்கு உள்ளெடுக்கப்படும் ஆனா அவன் தந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்குது இங்க மெதேன் வந்து லிக்விட் அடிக்குது திரவ நிலையில இருக்குது அவன் தந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா மெதேன் வாயு நிலையில இருக்காரு வாயு நிலையில இருக்காரு அப்ப 2 மூலுக்கு வந்துகிட்டு என்ன நடக்கும் 2 மூலுக்கும் இதுல வந்து 256 சக்தி என்ன செய்யும் உள்ளெடுக்கப்படும் 2 மூலுக்கு 256 சக்தி உள்ளெடுக்கப்படும் அதுல இவர் வந்துகிட்டு தந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா வாயு நிலைக்கு CH3OH கேஸ் வாயு நிலையில இருந்து இந்த போகும் இதுக்குரிய டெல்டா H பத்தி தான் நான் கதைக்கிறேன் சரிதானே இதுக்குரிய டெல்டா H பத்தி தான் நான் கதைக்கிறது இங்க பாரு இப்ப நான் ஒரு மூலுக்கு முதல்ல கதைக்கிறேன் இந்த ஒரு மூல்ல இதான் உனக்கு என்ன இவர் தான் என்ன +128 இவர் தான் வந்துட்டு உனக்கு +128 இவர் தான் வந்துட்டு +128 அப்ப இவர் +128 சொல்லிச்சேன்னா இதுல இருந்து இதுக்கு போது +128 சொல்லிச்சேன்னா அதே மாதிரி என்ன செய்யும் இப்படியே போறதுமே என்ன +128 இருக்குமா இல்லையா இது வந்துட்டு +128 சொன்னா இதுல இருந்து இப்படியே போறதுமே இருக்கும் +128 இருக்கும் இதுல உனக்கு தெரியுமா என்ன இதுல இருந்து இவருக்கு வர்றது லிக்யூட்ல இருந்து கேஸுக்கு வர்றதுக்குன்னு சரி கட்டாய சக்தி வழங்க வேண்டி வரும் அப்ப என்ன போதும் இவர் வந்துட்டு பிளஸ்ல இருக்கும் இவர் வந்துட்டு
பிளஸ் இருக்கும். இது வந்துட்டு பிளஸ்ன்னு சொல்லி சொன்னா இது வந்துட்டு பிளஸ் 128, இதுவும் பிளஸ்ஸா இருக்குது. இதுல இருந்து இதுக்கு போறது பிளஸ் 128, அதே மாதிரி இதுல இருந்து இப்படி வந்து இப்படி போறது பிளஸ் 128 சமனா இருக்கு. இது பிளஸ் ஒரு குறிப்பிட்ட நேர்பரிமை எடுப்பாருண்டா கட்டாயம் இந்த டெல்டா ஹெச்ன்ற பிளஸ் 128ஓட சிறிதா இருக்கும். இந்த டெல்டா ஹெச்ன்றது என்ன பிளஸ் 128ஓட சிறிதா இருக்கும். கட்டாயம் வந்துட்டு பிளஸ் 128ஓட இந்த டெல்டா ஹெச் வந்துட்டு சிறிதா இருக்கும். அப்ப இவர் வந்துகிட்டு ஒரு மூல் வாயு வந்துகிட்டு கார்பன் மோனாக்சைடு, ஒரு மூல் மெதேன் வாயு கார்பன் மோனாக்சைடும் ரெண்டு ஹைட்ரஜனும் வாரது பிரிகை அடைகிறது. வெப்ப உள்ளுரை மாற்றம் வந்துட்டு பிளஸ் 128 குறையன்னு சொன்னா ஒரு மூலுக்கு பிளஸ் 128 குறையண்டா ரெண்டு மூலுக்கு என்ன இருக்கும் கட்டாயம் பிளஸ் 256ஓட குறைய இருக்கும். ஆக என்ன முதலாவது கூட்டு சரி, முதலாவது கூட்டு சரி. அடுத்தது குறித்த வெப்பநிலையில் மெதேனின் வெப்ப உள்ளுரையை விட கார்பன் மோனாக்சைடு மற்றும் 2 மூல் ஹைட்ரஜன் மொத்த வெப்ப உள்ளுரை குறைந்தேன்னு சொல்றான். இந்த தாக்கத்துல என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா மெதேன வெப்ப உள்ளுரையை விட இவங்க 2 பேரையும் வெப்ப உள்ளுரை குறைந்தேன்னு சொல்றான். வெப்ப உள்ளுரை குறைந்தேன்னு சொல்றான். இதுல பாரு, இதுல வெப்ப உள்ளுரை மாற்றம் வந்து டெல்டா ஹெச் வந்துட்டு பிளஸ்ல வந்திருக்கு. டெல்டா ஹெச் பிளஸ்ல வந்திருக்கு. டெல்டா ஹெச் பிளஸ்ல வந்திருக்கான்னு சொன்னா தாக்கியோட விளைவுக்கு இருக்கும் வெப்ப உள்ளுரை கூடுதலா இருக்கும். டெல்டா ஹெச் பிளஸ்ல வந்திருக்காருன்னா தாக்கியோட விளைவுக்கு இருக்கும் வெப்ப உள்ளுரை கூடுதலா இருக்கும். இங்க என்னன்னு சொல்லிருக்கான், இங்க குறைய இருக்குன்னு சொல்லிருக்கான். ஆகன்னு அந்த ரெண்டாவது கூட்டு பிழை. அடுத்து மூணாவது கூட்டம்னு சொல்றீங்கடா மேற்குறிப்பிட்ட தாக்கம் உயர் வெப்பநிலையில் மட்டுமன்றி எந்த ஒரு தாழ் வெப்பநிலையிலும் சுயமாக நடைபெற முடியும் சொல்றீங்க. சரி, உயர் வெப்பநிலை மட்டுமின்றி எந்த ஒரு தாழ் வெப்பநிலையிலையும் சுயமாக நடைபெற முடியும் சொல்றீங்க. சரி, இந்த தாக்கத்துல டெல்டா ஹெச் உனக்கு என்ன வந்திருக்கு, டெல்டா ஹெச் பிளஸ்ல வந்திருக்கு. டெல்டா ஹெச் பிளஸ்ல வந்திருக்காரு. இந்த தாக்கத்துக்குரிய டெல்டா எஸ் எடுத்த சொன்னா எந்திரிப்பி என்ன செய்யுதுன்னா இதை விட இங்க திரவ நிலையில இருக்காரு, இங்க 2 பேர் வாயு நிலையில இருக்காங்க. அப்ப எந்திரிப்பி என்ன செய்யுது, அதிகரிக்குது. எந்திரப்பி அதிகரிக்காருன்னு சொல்லலாம். டெல்டா எஸ் இப்படி இருக்கும். டெல்டா எஸ் வந்து பிளஸ்ல இருக்கும். டெல்டா எஸ் பிளஸ்ல இருக்கும். டெல்டா ஹெச்சும் பிளஸ் டெல்டா எஸ்ஸும் பிளஸ். இதுல இருந்து சுயாதீன சக்தியில மாற்றம் எடுத்தேன்னு என்ன போதும், டெல்டா ஜி சமம் என்ன வரும், டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ், டி இன்டூ டெல்டா எஸ் வரும். இதுல டெல்டா ஹெச்சும் பிளஸ் டெல்டா எஸ்ஸும் பிளஸ் சொல்லி சொன்னா விளைவா உனக்கு மைனஸ் வரணும்டா. விளைவா வந்துட்டு மைனஸ் வரணும்னு சொல்லி சொன்னா உயர் வெப்பநிலைக்கு மட்டும்தான் என்ன சாத்தியப்படும். உயர் வெப்பநிலைக்கு மட்டும்தான் இது சாத்தியப்படும். உயர் வெப்பநிலையில மட்டும்தான் என்ன இருக்கும், டெல்டா ஜி உனக்கு மைனஸ்ல கொண்டு வரலாம். ஏண்டா இது வந்துட்டு பிளஸ் விளைவா இங்க வரவரும் என்ன வெப்பநிலை எப்பயுமே பிளஸ், விளைவு இங்க வரவரும் பிளஸ் அடிப்பாரு. அப்ப இதுல பெருசா இருந்தா தான் இங்க முன்னுக்கு மைனஸ் அப்படிங்கிறதால இது விளைவா பெரிய மைனஸ் அடிக்கும். இது சின்ன பிளஸ் இருந்துச்சுன்னு சொன்னா கழிப்பட்டு என்ன உனக்கு மைனஸ்ல வரும். கழிப்பட்டு மைனஸ்ல வரும். அப்ப உயர் வெப்பநிலை மட்டும்தான் இவர் வந்துகிட்டு டெல்டா ஜியோட பெருமதி வந்துட்டு மைனஸ்ல வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு. டெல்டா ஜியோட பெருமதி மைனஸ்ல வந்தாதான் அந்த தாக்கம் நடக்கும். அப்ப தாழ் வெப்பநிலைக்கு இது சாத்தியம் இல்ல, உயர் வெப்பநிலைக்கு மட்டும் தான் சாத்தியம். அவன் என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சேன்னா உயர் வெப்பநிலை மட்டுமன்றி எந்த ஒரு தாழ் வெப்பநிலையும் சுயமாக நடைபெற முடியும்னு சொல்லியான். மூணாவது பிழை. நாலாவது கூட்டம் சொல்லியானா கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் என்பன தாக்கம் மூட்டும் 128 கிராம் மெதேன் மெதேன் லிக்விட் உருவாகும் போது 512 கிலோ ஜூல் வெப்பம் உள்ளடக்கப்படுதுன்னு சொல்லியான். அதாவது இந்த இதுல பித்தாக்கத்தை பத்தி கேட்கிறான். இதுல பித்தாக்கத்தை பத்தி கேட்கிறான். பித்தாக்கத்துல இதுல முத்தாக்கத்தை நம்ம இப்படி வந்திருக்கு. முத்தாக்கம் வரைக்கும் பிளஸ் 128 வந்திருக்கு. அதாவது 31 மூல்ட இந்த 32 இந்த மாதிரி பெரிய அடைய போக்குள்ள நடக்குது உனக்கு. அதாவது இந்த முத்தாக்கம் அந்த முத்தாக்கத்துல இந்த 32 கிராம் ஒரு மூல் 32 கிராம் மெதேன் வந்துட்டு சம்பந்தப்பட்ட போக்குள்ள உனக்கு என்ன செய்யுது, 128 கிலோ ஜூல் சக்தி வந்துட்டு உள்ளடக்கப்படுது. இதுல பித்தாக்கம் எடுத்துறேன்னு சொன்னா இந்த தாக்கத்தின் மூலம் அதாவது கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன்ல இருந்து 32 கிராம் மேதேன் உருவாக போகல உனக்கு என்ன செய்யும் சொன்னா 128 கிலோ ஜூல் சக்தி வெளிவிடப்படும். இது டெல்டா ஹெச் வந்துட்டு பித்தாக்கத்துக்கு மைனஸ்ல வரும். அப்ப இது மைனஸ்ல வந்தாண்டா இதுக்கு என்ன வர போகுது, அப்ப 128 கிலோ ஜூல் சக்தி வந்துட்டு வெளிவிடப்படும். 32 கிராம் மேதேன் உருவாக போகல. இங்க அவன் என்ன சொல்லிக்காண்டா 128 கிராம் அதுல 4 மடங்கு சொல்றான். அதுல 4 மடங்கு 128 கிராம் சொல்றான். அவன் அதாவது ஒரு மூல் 32 கிராமுக்கு 128 கிலோ சக்தி வந்துட்டு உள்ளெடுக்கப்படும் வெளியிடப்படும்டா. 128 கிராம் 4 மூலுக்கு அதுல 4 மடங்கு 128 கிராமுக்கு என்ன செய்யும், அதுல 4 மடங்கு 128 4 மடங்கு எத்தனை
128 4 மடங்கு நீ இடத்த என்ன சொல்லி சொன்னா 512 கிலோ ஜூல் சக்தி வெளிவிடப்படும். இங்க என்னன்னு சொல்லிருக்கான், உள்ளெடுக்கப்படும் சொல்லிருக்கான், பிழை. வெளிவிடப்படும், இங்க உள்ளெடுக்கப்படும் சொல்லிருக்கான். ஆகவே அந்த 4 பிழை. அடுத்தது 5 அடுத்தபாடு, மேற்குறிப்பிட்ட தாக்கம் ஒரு மூடிய தொகுதியில் நடைபெறும் போது தொகுதியின் வெப்ப உருவரை குறையும் சரியா. மூடிய தொகுதி நடக்க போகக்குள்ள நம்மளுக்கு வெளியே இருந்து யாரையும் உள்ளுக கொண்டு போகலாது சக்தியை தவிர. வெளியிருந்து எந்த பதார்த்தத்தை நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு போகலாது, இல்ல உள்ளுக்கு இருந்து வெளியே எந்த பதார்த்தத்தை வெளியே கொண்டு வர இயலாது. இதான் மூடிய தொகுதின்றது. சக்தி பரிமாற்றம் மட்டும் என்ன செய்யும், நடக்கும். சக்தி பரிமாற்றம் மட்டும் நடக்கும். இங்க பாரு, அப்ப நீ என்ன நடக்குன்னு சொன்னா மூடிய தொகுதியில் நடக்க போகக்குள்ள இதுல வெப்ப உள்ளுரை, இந்த தாக்கத்துல வெப்ப உள்ளுரை, இந்த தாக்கம் நடக்க போகக்குள்ள இதுல மூடிய தொகுதி நடக்கும், தொகுதியில வெப்ப உள்ளுரை குறையும் சொல்றீங்க. பிள்ளை ஏன்னு சொல்லி சொன்னா இந்த தாக்கம் நடக்க போகக்குள்ள என்ன செய்யுது, சக்தி வந்துட்டு உள்ளெடுக்கப்படுது. சக்தி வந்துட்டு உள்ளெடுக்கப்படுது. ஒரு அகோப்ப தாக்கம். அகோப்ப தாக்கத்துல என்ன நடக்கும்னா தொகுதியில வெப்ப உள்ளுரை வந்துட்டு அதிகரிக்கும். தொகுதியில வெப்ப உள்ளுரை என்ன செய்யும், அதிகரிக்கும். ஏன்னா தாக்கியோட விளைவோட வெப்ப உள்ளுரை அதிகமா இருக்குது, தொகுதியில வெப்ப உள்ளுரை அதிகரிக்கும். ஆக என்ன, அந்த கூற்று பிழை. 5வது கூற்று பிழை. கேட்ட கேள்வி என்ன, சரியான கூட்டு கேட்டிருக்கான். சரியான கூட்டு கேட்டிருக்கான். முதலாவது கூட்டு சரி. 12க்கு முதலாவது கூட்டா இருக்கும். 12க்கு முதலாவது கூட்டா இருக்கு. சரி. அடுத்தது 13வது. பன்னெண்டாவதுக்கு முதலாவது கூட்டு வந்திருக்கு. முதலாவது விட சரியான விட சரிதானே. அடுத்தது 13வது MCQ கேள்வி. 13வது MCQ கேள்வி எடுத்தீங்கன்னா, கூட்டம் 16 மூலகங்கள் மற்றும் அவற்றின் சில சேர்வைகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் உண்மையானது எதுன்னு கேட்டீங்க. உண்மையானது கேட்டீங்கன்னா, H2O2 ஆனது அதன் தள வடிவம் உள்ள முனைவற்ற மூலக்கூறாகும் சரியா. ஒரு தள வடிவம் உள்ள முனைவற்ற மூலக்கூறாகும் சரியா. முனைவற்ற மூலக்கூறுன்னு சொல்றீங்க, அது ஒரு முனைவுள்ள மூலக்கூறு. H2O2 வந்துகிட்டு ஒரு முனைவுள்ள மூலக்கூறு அறிப்பாரு. 2 OH பிணைப்பு வரை இருக்கும். அங்க ஒரு முனைவுள்ள மூலக்கூறு, அதுலயே பிழை ஆயிட்டு. அடுத்து வந்துட்டு இன்னும் ஒரு தள வடிவம் உள்ளன்னு சொல்லிக்கேன். ஒரு தள வடிவம் இல்லை, அது வந்துகிட்டு என்ன முப்பரிமாண வடிவம் முடியுது சரி. முப்பரிமாண வடிவம் முடியாது. முப்பரிமாண வடிவம் முடியாது. 3D வடிவத்தை கொண்டு இருப்பாரு. அதாவது திறந்த புத்தக வடிவம். H2O2 வடிவம் எடுத்தீங்கன்னா, மூலக்கூட்டு வடிவம் எடுத்தீங்கன்னா திறந்த புத்தக வடிவம் இருக்கு. முதலாவது கூட்டுன்னு பிள்ளை. முதலாவது கூட்டு பிள்ளை. அடுத்தது 2வது கூட்டுன்னு சொல்லிக்கன்னா, கூட்டம் 16 மூலக H2M வகை ஐதரேட்டுகள் யாவற்றிலும் மைய அணு sp3 கலப்பு ஓபிட்டல் மூலமாக ஹைட்ரஜன் அணுவுடன் இணைந்திருக்கும் சொல்லிக்கலாம். அதாவது கூட்டம் 16 ஹைட்ரேட்டுகள், அதாவது என்னன்னு சொல்லிச்சோன்னா H2O, H2S, H2SC, H2T சரி. இவங்க சரிதானே. இவங்க sp3 கலப்புல இருக்கும் சொல்லிருக்காங்க. sp3 கலப்புல இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல H2O, இந்த H2Oல ஒட்சிசம் வந்துட்டு sp3 கலப்புல இருப்பாரு. ஒட்சிசம் வந்துட்டு sp3 கலப்புல இருப்பாரு. கீழே இருக்காங்க, கீழே இருக்கிற H2S, H2SC இல்லாம வந்துகிட்டு என்ன இருக்குன்னு சொன்னா கலப்பு ஓபிட்டல் அங்க சார் H2S, H2SC இல்ல வந்துகிட்டு ஹைட்ரஜன் வந்துட்டு கலப்பு ஓபிட்டலோட பிணைப்பு உருவாக்கி இருக்க மாட்டாரு. அது வந்துட்டு p ஓபிட்டலோட தான் பிணைப்பை உருவாக்கி இருக்கும். H2Oல வந்துட்டு ஹைட்ரஜன் ஒட்சிசம் வந்துகிட்டு வந்துட்டு என்ன இடத்திற்கும் சொல்லிச்சுன்னா கலப்பு ஓபிட்டலை கொண்டிருக்கும். கலப்பு ஓபிட்டல் மூலமா பிணைப்பு உருவாக்கி இருக்கும். ஆனா H2S, H2SC எல்லாம் கலப்பு ஓபிட்டல் மூலமாக பிணைப்பை உருவாக்கி இருக்க மாட்டார். ஆக அந்த கூற்று பிழை. அந்த கூற்று பிழை. 3வது சொல்றேன்னா, குடிநீரை தொற்று நீக்கம் செய்வதற்கு ஓசோன் பயன்படுத்தப்படுது இல்லையா. குடிநீரை தொற்று நீக்கம் செய்வதற்கு ஓசோன் பயன்படுத்தப்படுது இல்லையா. இந்த கூற்று சரி, ஓசோன் பயன்படுத்தப்படுது. குளோரினை விட ஓசோன் வந்துகிட்டு பெரும்பாலும் என்ன செய்து பயன்படுத்தப்படுது. இது வந்துட்டு ஒரு சிறந்த உயிர் கொல்லியா இருக்கும் சரிதானே. இது வந்துட்டு சிறந்த ஒரு நச்சு உயிர் கொல்லியா இருக்கும். அல்லது தொற்று நீக்கியா இவர் வந்துட்டு இந்த ஓசோன் தொழிற்படும். இது குளோரினை விட வேகமா நீர்ல இருக்கிற தேவையற்ற அந்த நச்சுக்கள் என்ன செய்யும் சொல்லினா கொல்லும். சரி, நச்சுக்களை கொல்லும். அதே மாதிரி இது வந்துகிட்டு நீர்ற சுவையையோ அல்லது மனத்தையோ மாற்றுறது இல்லை. இவர் வந்துட்டு
நிற சுவையோ மனத்தையோ என்ன செய்ய மாட்ட மாட்டாரு. அவ மூணாவது கூட்டுன்னு சரி, மூணாவது கூட்டும் சரி. அடுத்த நாலாவது சொல்லிக்கான கந்தகமானது H2SO4 H2SO3 எனும் ஒட்சியமிலங்களை உருவாக்கம் சொல்லிக்கான். ரெண்டு ஒட்சி அமிலங்கள், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா H2SO4 வந்துகிட்டு என்ன ஒரு ஒன் அமிலம் அரிக்கும், H2SO3 ஒரு மென் அமிலமா இருக்கும். இங்க அவன் என்ன சொல்றான், ரெண்டுமே ஒன் அமிலம் சொல்லிக்கான். ஆகான அந்த கூட்டு பிள்ளை H2SO4 ஒன் அமிலம், H2SO3 ஒரு மென் அமிலமா இருக்கும். அந்த கூட்டு பிள்ளை நாலாவது கூட்டு பிள்ளை. அடுத்து அஞ்சாவது கூட்டு எடுத்ததுன்னு சொன்னா உருகிய திரவ கந்தகத்தை உருகிய திரவ கந்தகத்தை குளிர் நீரனுள் இட்டு சடிதியாக குளிர விடும் போது திரவ கந்தகம் பளிங்குரு உள்ள கந்தகமாக மாற்றம் அடையும் சொல்லிக்கான் தானே. இது உருகிய திரவ கந்தகத்தை குளிர் நீரில் விட்டு சடிதியாக குளிர விடும் போது அங்கே என்ன செய்யணும், பிளாஸ்டிக் கந்தகம் உருவாகும். பிளாஸ்டிக் கந்தகம் வந்துட்டு ஒரு பளிங்குருவான கந்தகம் இல்லை, ஒரு பளிங்குரு கந்தகம் இல்லை. இப்போ அந்த அஞ்சாவது விட பிள்ளை, அஞ்சாவது விடையும் அஞ்சாவது கூட்டும் பிள்ளை. அவன் என்ன கேட்டிக்கான்னா உண்மையானது கேட்டிக்கான், சரியானது மூணாவது. மூணாவது கூட்டம் 13வது எம்சிகளுக்கு மூணாவது விடையா இருக்கும். 13வது எம்சிகளுக்கு மூணாவது விடையா இருக்கும். அடுத்தது நாலாவது, சரி 14வது எம்சி கேடுங்க. 14வது சரிதானே. 14வது இடத்து என்ன சொல்லிச்சுன்னா அலசல் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். இதுல பாரு, அலசன்களின் நியம பிணைப்பு பிரிவு வெப்ப உள்ளுரை தந்திரிக்கிற ஓடல்ல அதிகரிக்கும் சொல்லிருக்கான். இங்க பாரு, I2 அரைக்கலாம், F2 அரைக்கலாம், Br2 அரைக்கலாம், Cl2 அரைக்கலாம், I2 அரைக்கலாம், F2 அரைக்கலாம், Br2 அரைக்கலாம், ஏன்னா Cl2 இருக்கலாம். சரிதானே. இவங்களோட சரிதானே, இவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இடையில, அதாவது I2ல வந்துக்கிட்டு ஐரனுக்கும் இடையிலையும், F2ல வந்துக்கிட்டு ஃப்ளோரினுக்கு இடையிலையும், Br2ல வந்துட்டு புரோமினுக்கு இடையிலையும், அடுத்தது என்ன Cl2ல வந்துக்கிட்டு குளோரினுக்கு இடையிலையும் நீ எடுத்து சொல்லிச்சேன்னா இதுல இவங்களுக்கு இடையில இருக்கிற பிணைப்பு வந்துட்டு ஒற்றை பிணைப்பா தான் இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரிதானே, ஒற்றை பிணைப்பா தான் இருக்கும். இதுல சரினா ஒற்றை பிணைப்பா தான் இருக்கும். ஆனா ஒற்றை பிணைப்பா தான், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப நீ அந்த ஒற்றை பிணைப்பை என்ன செய்யணும், உடைக்கணும். ஒற்றை பிணைப்பை தான் உடைக்கணும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ஒற்றை பிணைப்பை தான் இருக்கணும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, பிணைப்பு பிரிவு வெப்ப பார்க்கணும். பிணைப்பு பிரிவு வெப்ப பார்த்தீங்கன்னா கூட்டத்தின் வழி கீழே இருந்து போகக்குள்ள, கூட்டத்தின் வழியே கீழே இருந்து மேல இருந்து கீழே போகக்குள்ள ஆறு என்ன செய்யும், கூடும். கூட்டத்தின் மேல இருந்து கீழே போகக்குள்ள என்ன செய்யும், ஆற கூடும். அதாவது புளோரினை விட குளோரினுக்கு கூடும், குளோரினை விட புரோமினுக்கு கூடும், புரோமினை விட அயனுக்கு கூடும். அப்ப பிணைப்பு நீளம் எடுத்தேன்டா F2 விட Cl2 கூட இருக்கும், Cl2 Br2 கூட இருக்கும், Br2 I2 கூட இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே தானே, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இதுல என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா F2 வந்துட்டு ஒரு சிறிய சரிதானே, இங்க வந்துட்டு F2 வந்துகிட்டு F2 மூலக்கூறுல வந்துகிட்டு ஒரு சிறிய அணு ஆரை தானே இருக்கும். F2 மூலக்கூறுல இருக்கும் சிறிய அணு ஆரை இருக்கு. இந்த சிறிய அணு ஆரை இருக்கிறதால இந்த பிணைப்புல ஈடுபடாத இலத்திரன் சோடியலுக்கு இடையில என்ன நடக்கும் சொன்னா அதிகமான தள்ளு விசை இருக்கும். இந்த அதிகமான தள்ளு விசை இருக்கிறதால இந்த புளோரின் பிணைப்பு எதிர்பார்த்ததை விட என்ன இருக்கு, பலவீனமா இருக்கு. அதாவது இந்த F2ல இருக்கிற புளோரினுக்கு இடையில பிணைப்பு வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கறத விட பலவீனமா இருக்கு. அதாவது இப்ப எப்படி இருக்கும்னு சொல்லிச்சோன்னா, இப்ப பிணைப்பு நீளம், அதாவது ஆற வந்துட்டு என்ன செய்யும், என்ன எப்படி இருக்கும்னா புளோரினுக்கு கூட இருக்கும், குளோரினை விட புரோமினுக்கும் கூட இருக்கும், புரோமினை விட அயோடினுக்கும் கூட இருக்கும். இப்படித்தானே இருக்க போகுது, இப்படிதான் இருக்கு. அவ பிணைப்பு நீளம்ன்றது எப்படி வரணும், பிணைப்பு நீளம்ன்றது F2 விட Cl2 கூட இருக்கும், Cl2 விட Br2 கூட இருக்கும், Br2 விட I2 கூட இருக்கும். இப்படிதான் இருக்கும் பிணைப்பு நீளம். சரிதானே, பிணைப்பு நீளம்ன்றது இந்த மாதிரி இருக்கு. அதுல எனக்கு என்ன சரி பிரச்சனை இருக்குதா, இல்ல. எனக்கும் எந்த பிரச்சனை இருக்குதா இந்த இதுல இல்ல. அப்ப பிணைப்பு நீளம் இந்த மாதிரி இருக்கிறதால அப்ப பிணைப்பு நீளம் கூட போகக்குள்ள என்ன நடக்கும், பிணைப்பு
அதாவது பிணைப்பு பிரிகை வெப்ப உலர் என்ன செய்யும் குறையும். பிணைப்பு நீளம் கூட போகல பிணைப்பு பிரிகை வெப்ப குறையும். ஏன்னா அதுல பிணைப்போட சக்தி வந்துட்டு குறையும். என்ன பிணைப்போட சக்தி அப்ப என்ன உனக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டேன்னா உனக்கு என்ன சொல்லலாம்டா பிணைப்பு பிரிகை வெப்ப உலர் என்ற ஒரு F2 விட Cl2க்கு குறையிருக்கும். Cl2 விட Br2க்கு குறையிருக்கும். Br2 விட I2 குறையிருக்கும். சில இடமே இல்லாதான் சொல்லலாம். இப்படி சில இடமே இல்லாதான் இப்படி சொல்லலாம். ஆனா இங்க என்ன நடக்கும்னு சொல்லிச்சேன்னா இங்க என்ன நடக்கும்னா இந்த F2 இந்த F2ல இந்த புளோரினுக்கும் இடையில இந்த புளோரினுக்கும் இடையில இது வந்துட்டு சின்ன அணுதான் அவ ரெண்டும் என்ன இருக்கும்னு சொன்னா பிணைப்பால பக்கத்துல இருக்கும். இதுல என்ன இருக்கும் சொன்னா இதுக்கு 3 தனிச்சோடு இருக்கும். இதுல 3 தனிச்சோடு இருக்கும். இது சன்ன அணுன்றதால நல்லா பக்கத்துல இருக்கிறதால இந்த இலத்தன்களில் என்ன செய்யணும் ஒரு தள்ளிகை ஒன்று ஏற்படும். இந்த தள்ளிகை இருக்கிறதால என்ன நடக்கும்னு சொன்னா இதுல இந்த பிணைப்பு வலிமை இன்னும் வந்துட்டு என்ன செய்யும் குறையும். பிணைப்பு வலிமை வந்துட்டு இங்க இருக்கிற மாதிரி இல்ல. பிணைப்பு வலிமை என்ன செய்யும் இன்னமும் குறையும். பிணைப்பு வலிமை இதுல பிணைப்பு நீளம் மாறி போட்டீங்கன்னு பிணைப்பு நீளங்கள் இப்படித்தான் இருக்கும். பிணைப்பு வலிமை வந்துட்டு மாறும். பிணைப்பு வலிமை வந்துட்டு என்ன இருக்கும் நம்ம இந்த ஓடல பார்த்தோம்னா பிணைப்பு வலிமை வந்துட்டு F2க்கு தான் கூட இருக்கணும். F2 தான் கூட இருக்கணும். ஆனா என்ன நடக்கும்னு சொன்னா பிணைப்பு வலிமை வந்துகிட்டு அது அந்த இலத்திரன்கள் தள்ளிய காரணமாக நல்லாவே குறையும். நல்லாவே குறைஞ்சி இந்த பிணைப்போட வலிமை எப்படி வரும்னு சொன்னா இந்த மாதிரி வரும். F2ஓட I2க்கு கூட இந்த ஓடர்லாம் வரும். இந்த ஓடர்ல தான் இந்த பிணைப்போட வலிமை வரும். புளோரின் வந்துகிட்டு இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. இந்த இடத்துக்கு வர மாட்டோம். இந்த ஓடர்லாம் தெரியும். அவ பிணைப்பு வலிமை இந்த ஓடர்ல இருக்கிறதால உனக்கு என்ன இந்த கூட்டு அதாவது பிணைப்பு வெப்ப உள்ளுரை வந்துகிட்டு குளோரினுக்கு கூட இருக்கும். அதுல புரோமினுக்கு இருக்கும். குளோரினுக்கு இருக்கும். அடுத்தால ஐரனுக்கு இருக்கும். இந்த ஓடர்லாம் இருக்கு. சரிதான் இந்த ஓடர்ல தான் அமையும். அவன் தந்திரிக்கிறது என்ன இந்த ஓடர் தந்திரிக்கான். ஆகவே அந்த கூட்டு சரி முதலாவுட்டு சரி. அடுத்தது எல்லா அலசன்களும் நேர் ஒற்றையற்ற எண்களை சேர்வையில் பெறக்கூடியன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா அலசன்களும் நேர் ஒற்றையற்ற எண்களை சேர்வையில் பெறக்கூடியன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல புளோரின் வந்துகிட்டு நேர் ஒற்றையற்ற எண்ண எடுக்காது. புளோரின் வந்துட்டு நேர் ஒற்றையற்ற எண்ண எடுக்க மாட்டாது. மைனஸையும் பூஜ்ஜியத்தையும் மட்டும்தான் எடுக்கும். அடுத்த 3வது கூட்டம் சொல்லியிருக்காங்க. இவற்றில் தாக்குதிறன் கூட்டத்தின் வழியை மேலிருந்து கீழாக அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. இவற்றின் தாக்குதிறன் கூட்டத்தின் வழியை மேலிருந்து கீழாக அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டு பாரு இந்த கூட்டம் என்ன பிழை. சரிதானே இந்த கூட்டம் பிழை. இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா இதுல தாக்கத்தில் ஏற்பட போகல கூடுதலா வந்துகிட்டு இது வந்துகிட்டு இலத்திரன்களை ஏற்று மறையணை உருவாக்கி தான் செய்யும் தாக்கத்திலே ஈடுபடும். என்ன இலத்திரன்களை ஏற்று மறையன்கள் உருவாக்கி தான் தாக்கத்துல ஈடுபடும். இதுல கூட்டத்தினிலே மேலிருந்து கீழே போகல கூட்டத்தினுடைய மேலிருந்து கீழாக போகக்குள்ள மின்னழுத்தன்மை என்ன செய்யும் சொன்னா குறையும். கூட்டத்தினுடைய மேலிருந்து கீழாக போகல என்ன செய்யும் மின்னழுத்தன்மை குறையும். மின்னழுத்தன்மை குறையிறதால இலத்திரன்களை ஏற்கிற ஆற்றல் வந்துகிட்டு என்ன செய்யும் குறையும். இலத்திரன்களை ஏற்கிற ஆற்றல் வந்துட்டு என்ன செய்யும் குறையும். குறையிறதால மேலிருந்து கீழே என்ன செய்யும் சொன்னா தாக்குதிறனும் இங்க குறையும். தாக்குதிறனும் வந்துட்டு என்ன செய்யும் குறையும். தாக்குதிறன் கீழே இருந்து மேலதான் அதிகரிக்குமே தவிர மேலிருந்து கீழே குறையும். நீங்க மேலிருந்து கீழே அதிகரிக்கும் சொல்றீங்க அந்த கூற்று பிழை. அடுத்தது சொல்லிருக்காங்க இவற்றின் கூடிய மறைப்பெருமான் 4 இவற்றின் கூடிய மறைப்பெருமானம் உள்ள இலத்திரன் ஏற்றல் வெப்ப உலோரை எடுத்து குளோரினா இல்ல குளோரின். இதுல கூடுதலான இலத்திரன் ஏற்றல் வெப்ப உள்ளுரை வந்துகிட்டு இருக்கிறது. முதலாம் இலத்திரன் ஏற்றல் வெப்ப உள்ளுரை இருக்கிறது யாருக்குன்னு சொல்லிச்சுன்னா குளோரினுக்கு இல்ல. குளோரினுக்கு கூட இருக்கும். குளோரினோட அடுத்து புரோமினுக்கு குறையும். புரோமினோட அடுத்தது அயோடினுக்கு குறையும். இந்த மாதிரி இருக்கு. அடுத்து என்ன சொல்லிருக்கேன்டா KCl KBr Ka என்பவற்றுக்கு செறிந்த H2SO சேர்க்கும் போது முறையே Cl2 Br2 I2 என்பன பெறப்படும் சொல்லிருக்கான். சரிதானே Cl2 Br2 I2 என்பன பெறப்படும் சொல்லிருக்கான். இந்த கூட்டுல பாரு KClக்கு செறிந்த H2SO போட்டேன்னா KClக்கு அதாவது பொட்டாசியம் குளோரைடுக்கு செறிந்த H2SO போட்டேன்னா உனக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லிச்சுன்னா செறிந்த HCl மட்டும் சரி HCl தான் கிடைக்கும். சரி HCl வாயு தான் கிடைக்கும். அதாவது பொட்டாசியம் குளோரைடுக்கு நீ செறிந்த H2SO போட்டேன்னா உனக்கு என்ன நடக்கும்னு சொன்னா HCl வாயு தான் என்ன செய்யும் வெளியேறும். HCl வாயு தான் வந்துட்டு வெளியேறும். ஆனா KBr அதாவது பொட்டாசியம் புரோமைட் பொட்டாசியம் அயோடைட்டுக்கு நீ H2SO போட்டோன்னா உனக்கு Br2 I2 கிடைக்கும். Br2 I2 கிடைக்கும். ஆனா பொட்டாசியம் குளோரைடுக்கு Cl2 கிடைக்காது. HCl வாயு தான் வந்துட்டு என்ன செய்யும் வெளியேறுமாக. 5வது கூட்டுப்பில அவங்க கேட்டது என்ன சரியான நேற்றிக்கான் முதலாவது 14க்கு முதலாவது விடையா இருக்கு. 14 MCQக்களுக்கு முதலாவது விடையா இருக்கு.
அடுத்தது 15வது 15வது என்ன சொல்லிங்க XF3 என மூலக்கூறு T வடிவமுடையது எனின் XFO மைனஸ் அயனின் இலத்திர சோடிக்கு ஏத்தன வடிவமா அமையக்கூடியதுன்னு அடிக்கலாம் சரிதானே XF3 வந்துகிட்டு T வடிவமா XF3ன்றவரு T வடிவமா இந்த Xன்றது யாருன்னு தெரியாது Xன்றது யாருன்னு சொல்லி தெரியாது ஆனா அவன் என்ன சொல்றான்டா XF3ன்றவரு XF3ன்றவரு T வடிவம் சொல்றான் XF3ன்றவர் வந்துட்டு T வடிவம் சொல்றான் XF3ன்றது ஒரு T வடிவம் சொல்றான் சரி இது வந்து T வடிவத்தில் இருக்காரு இவருக்கு என்ன செய்யறான்டா இவர் T வடிவம் சொல்றா ஆனா அடுத்த என்ன கேட்கறான்னா XFO மைனஸ் இலத்திர சோடிக்கு எத்தனை வடிவத்தை கேட்கிறான் XFO மைனஸ் ஒரு இலத்திர சடி XFO மைனஸ் இலத்திர சோடிக்கு எத்தனை வடிவத்தை கேட்கிறான் XF3 வந்துகிட்டு T வடிவம் XF3 வந்துட்டு T வடிவம் XFO மைனஸ் இலத்திர சோடிக்கு எத்தனை வடிவத்தை கேட்டிருக்கான் இதுல பாரு XFO மைனஸ்ன்றவரு XFO மைனஸ்ன்றவரு F மைனஸ் இருக்காதானே F மைனஸ் XFO மைனஸ்ன்றது F மைனஸ் கொடுத்தோ என்ன XFO மைனஸ்ன்றவரு இந்த F மைனஸ்ன்றவரு இந்த XF3யோட ஒரு ஈதர் பங்கீட்டு வலு பிணைப்பு F மைனஸ்ன்றவரு XF3யோட ஒரு ஈதர் பங்கீட்டு வலு பிணைப்பை உருவாக்குறதன் மூலமா உருவாகின மாதிரி இருக்குதா இல்லையா XF3 T வடிவம் சொல்றீங்க XF3ன்றவர் இப்படி இருப்பாரு ஆனா அவன் XFO மைனஸ் இலத்திர சோடிக்கு எத்தனை வடிவத்தை கேட்கான் XFO மைனஸ்ன்றவரு இந்த XF3ல இந்த F மைனஸ் வந்துட்டு ஒரு ஈதர் பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாக்கின மாதிரி இருக்குதா இல்லையா இருக்குது அப்ப இதுல பாரு இவர் வந்துட்டு ஒரு ஈதர் பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாக்கிட்டாருன்னா இவர் ஒரு என்ன தனிச்சோடியை கொடுத்து வந்துட்டு ஈதர் பங்கீட்டு வலு பிணைப்பு உருவாக்கிட்டாருன்னா இதுல எத்தனை VSCPR சொல்லி இருக்கின்றார் VSCPR சொல்லி இருக்கின்றார் இதுல 1 2 3 4 5 ஏற்கனவே இருந்திருக்காரு இந்த ஈதர் பங்கீட்டு பிணைப்பால 1 கூடுவாரு அப்ப என்ன வர போதும் 6 வருவாரு என்ன 6 வருவாரு 6 VSCPR சொல்லி வருது 6 VSCPR சொல்லினா அதுல இலத்திர சோடிக்கு எத்தனை இதை வடிவம் என்ன வர போதும் N முகியா இருக்கும் எத்தனை விட 3வது விட 15வதுக்கு 3வது விடையா இருக்கும் 15வது கேள்விக்கு 3வது விடையா இருக்கும் சரிதானே ஈஸியான கேள்விகள் 11ல இருந்து 15 வரை இருக்கிற MCQ கேள்விகள் பார்த்துட்டு ஏற்கனவே 10 MCQ கேள்வி பார்த்துட்டா இப்போ 11ல இருந்து 15 வரை இருக்கிற MCQ கேள்வி பார்த்துட்டு ஈஸியா இருக்காரு சின்ன கேள்விகள் சரிதான பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த அறிக்கையில் வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடணும் உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுவோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும் அதுல இணைஞ்சு கொண்டு என்ன செய்யணும் உங்களுக்கு மேலதிக மேலதிக வளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கீழே வாட்ஸ்அப் டிஸ்கஷன் குரூப்ல நீங்க இணைஞ்சு உங்களோட டவுட்டுகளை வந்துட்டு அதில் கேட்டு அதுக்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கு சரி பிள்ளைகள் அடுத்தது பார்ப்போம்